மதுரையில கஞ்சா பயன்படுத்துவது குறித்து போலீசாருக்கு தகவல் சொன்னவரையும் அவரது மகனையும் வீடு புகுந்து பட்டா கத்தியால கொடூரமா வெட்டி தாக்கிய 4 பேர் கொண்ட கும்பல் அவங்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை மாவட்டம் சோலை அழகுபுரத்தை சேர்ந்த பாண்டி என்பவரோட வீட்டருகே பராமரிப்பற்ற கட்டடம் ஒண்ணுல அந்த பகுதி இளைஞர்கள் சில பேர் மது அருந்துவது, கஞ்சா அடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இது குறித்து போலீசாருக்கு பாண்டி தொடர்ந்து தகவல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த கஞ்சா கும்பல் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு பாண்டியையும் அவரோட மகன் கார்த்திகையும் சரமாரியா தாக்கியிருக்காங்க. மேலும் கஞ்சா விற்பனை குறித்து போலீசார் கிட்ட புகார் அளிக்க கூடாது அப்படின்னு கொலை மிரட்டலும் விடுத்திருக்காங்க அந்த கும்பல். கஞ்சா கும்பலோட கொலைவெறி தாக்குதல்ல காயமற்ற தந்தையும் மகனும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இது குறித்து ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில போதை கும்பல் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி இருக்குது. இந்த சம்பவம் தொடர்பா மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் விளக்கம் அளிச்சிருக்காரு. சொத்து பிரச்சனையால இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும், இது தொடர்பா ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த 5 பேரை கைது செய்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. கஞ்சா பயன்படுத்தியது தொடர்பாக போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சதால இந்த தாக்குதல் சம்பவம் நடக்கல அப்படின்னும் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் விளக்கம் அளிச்சிருக்காரு.